After Champions Trophy concludes, IPL fever has starts from everywhere. ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட் டேக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஃபீவர் வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா டீம்ஸும் என்ன சொல்லுவாங்க, அவங்க எல்லா டீம்ஸும் ப்ராக்டிஸ் செஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் தென் சம் பிளேயர்ஸ்லாம் வரது நம்ம கொஞ்சமாக பார்த்து இருக்கோம். லைக் சம் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து இன்னும் அவங்க டீமில் வந்து இன்னும் ஜாயின் பண்ண ஒரு அப்பார்ட் ஃப்ரம் ஒரு ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா மாதிரியான பிளேயர்ஸ் தவிர்த்து பார்த்தீங்கன்னா அதாவது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாடில் இந்த பிக் நேம்ஸ் லைக் ரோஹித் சர்மா, விராட் கோலி அந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் டீமில் ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஃபோர்த் கம்மிங் டேஸில் வந்து அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 வீக் தான் இருக்குது இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறது. March 22 ஆரம்பிக்குது. ஓப்பனிங் கேம் எல்லாருக்குமே தெரியும். டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டேக்கிங் ஆன் அகேன்ஸ்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அட் ஈடன் கார்டன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் 2 டீம்ஸ் பற்றி அவங்க எந்த மாதிரியான ஸ்குவாட் எடுத்துருக்காங்க, அவங்களுக்கான ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து எந்த 2 டீம் எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அண்ட் இனாகுரல் சாம்பியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்க 2 பேரை பற்றினா நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ ஃபஸ்ட் திங் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி நம்ம பார்த்துருவோமே. ஸோ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஃபினாமினல் சீசனாக இருந்துச்சு அவங்களுக்கு. அண்டர் த ஒரு கௌதம் கம்பீரோட மென்டார்ஷிப்பாக இருக்கட்டும், அபிஷேக் நாயர் ப்ரெசன்ஸ், அண்ட் தென் சந்திரகாந்த் பண்டிட் சாரோட ஒரு கோச்சிங்காக இருக்கும், பரத்வரன் சார் போலிங் கோச், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜில் தான் இருந்துச்சு. கேகேஆர் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சுனில் நரேனா இருக்கட்டும், ஃபில் சால்ட்டாக ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேராக இருந்துச்சு. லைக் பிளே ஆஃப்ஸில் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபில் சால்ட் ஆடல பிகாஸ் ஆஃப் அந்த T20 வேர்ல்ட் கப். இதனால் வந்து ஃபில் சால்ட் இஸ் நாட் பிளேட். அதுக்கு பதில் குர்பாஸும் என்ன சொல்கிறது, அதுக்கான ஒரு பெருசாக ஒரு டிசப்பாயின்ட் பண்ணல ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் இருந்துச்சு குர்பாஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு இதில். ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா கேகேஆர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க அகெயின்ஸ்ட் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ இந்த வருஷம் என்ன மாதிரியான ஒரு டீம்ஸ் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஒரு பிக் நேம்ஸ்லாம் இருக்குது ஸ்குவாடில். பார்த்தீங்கன்னா ஒரு குவிண்டன் டிகாக் வந்திருக்காரு. அஜிங்கியா ரஹானே இஸ் பேக் டு கேகேஆர். ஒரு 2020 கேகேஆருக்காக ஆடினார். ஸோ நவ் இஸ் பேக் டு கேகேஆர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பென்சர் ஜான்சனாக இருக்கட்டும், உம்ரான் மலிக்காக இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயரை வந்து ரிட்டைன் பண்ணல. பட் ஆப்ஷனில் வந்து ஒரு 23 crores மாதிரி ஒரு பிக்கர் அமௌண்ட்டுக்கு வந்து எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோமன் பவல் இந்த மாதிரியான நிறைய ஒரு உம்ரான் மலிக் மாதிரி பிளேயர்ஸ் நிறைய இதை எடுத்துருக்காங்க கேகேஆர் டீம் இந்த ஒரு ஐபிஎல் ஆப்ஷனில். ஸோ இந்த ஒரு இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ் சைடாக தான் இருக்குது. ஸோ சுனில் நரேன் லாஸ்ட் இயர் ஒரு நல்லாவே பண்ணார். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போது ஊஷூர் ஓப்பன் வித் சுனில் நரேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். மேபி இப்போ குவிண்டன் டிகாக ரஹ்மான்ல குர்பாஸா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ 2 பேரும் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. பட் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு இது பார்க்கும்போது மேபி மை ஒப்பீனியன் மேபி சுனில் நரேன் ஓப்பன் வித் குவிண்டன் டிகாக இருக்கிறது சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் 2 பேருமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஸோ அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. பட் அந்த ஒரு இதில் பார்க்கும்போது குவிண்டன் டிகாக சுனில் தான் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. மேபி குர்பாஸ் இஸ் அ பேக்கப் ஓப்பனாக இருக்கும். இன்கேஸ் குவிண்டன் மேபி யாருக்காவது ஏதாவது ஒரு இதாகும்போது குர்பாஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரஹானேவாக இருக்கட்டும், ஒரு வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ரசல், ரோமன் பவல் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் இந்த வாட்டி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேகேஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சைடாக தான் இருக்குது. பட் ஒரு இன்னொரு இதில் கேப்டன்சி கன்சர்ன்ஸ் அதை பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வெங்கடேஷ் ஐயர் மேலே இது பண்ணாங்க. பட் என்னோட தாட்ஸும் மேபி ரஹானேக்கு தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு இது தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அஜிங்கியா ரஹானே தான் கேகேஆர் டீமை இந்த ஐபிஎல் வந்து லீட் பண்ண போகிறாரு. ஸோ ஆல்ரெடி ரஹானிக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன் டெஸ்ட் டீம் லீட் பண்ணியிருக்காரு. ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ் மாதிரி சைடு கூட லீட் பண்ணியிருக்காரு. ஸோ ரஹானிக்கு கேப்டன்சி இஸ் நாட் நியூ ஒன். ஒரு ஆல்ரெடி ஒரு நல்ல பண்ண ஒரு இது தான். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ரஹானே இஸ் குட் சாய்ஸ் ஆஸ் அ கேப்டன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்ஸ்லையும் இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது கேகேஆர் பொறுத்த வரைக்கும். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பீர் இந்தியன் டீம் கோச் ஆனதுக்கப்புறம் அப்படியே அந்த என்ன சொல்கிறது ஆல்மோஸ்ட் அதுலேருந்து சம் ஃபியூ நேம்ஸை வந்து அப்படியே இந்தியன் டீம் கொண்டு போயிட்டு, ஒரு எக்ஸாம்பிள் அபிஷேக் நாயர், ஆண்டன் டெஸ்கார்டே மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து அப்படியே இந்தியன் டீமுக்கு கொண்டு போயிட்டாரு. ஸோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் நடந்துருக்குது. ஸோ மென்டாராக பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் அண்ட் ஃபார்மர் சிஎஸ்கே அண்ட் எம்ஐ பிளேயர் டுவைன் பிராவோ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஆஸ் எ மென்டாராக. இது கேகேஆர் டீமுக்கு மட்டும் இல்லை, இப்போ கேகேஆரோட ஃப்ரான்ச்சைஸ் என்னென்ன வேர்ல்டு வைட் என்ன லீக்ஸ் என்னென்ன ஃப்ரான்ச்சைஸஸ் எல்லாத்தையுமே பிராவோ ஆஸ் எ மென்டாராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கேகேஆர் டீம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெட் கோச் சந்திரகாந்த் மேலே எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஸோ பவுலிங் கோச் பருத் அருண்,
இந்த மாதிரி நிறைய லைக் அசிஸ்டன்ட் கோச் வந்து கிப்சன் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஃபெல்லோ தான். ஸோ அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேகேஆர் திங்க் டேங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இதுமாரிலாம் ஒரு நல்ல ஒரு திங்க் டேங்காக இருக்குது. ஸோ பிராவோ ஆஸ் ஒரு பவுலிங் கோச்சாக நம்ம சிஎஸ்கேல பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரியான சைடில் நல்லாவே லீட் பண்ணார். ஒரு சேம் ஃபினான்ஸ்லையும் கொண்டு போனார் ஆப்கானிஸ்தான் டீம் T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இப்போது நவ் பிராவோக்கு இது ஒரு புது ரோல் ஆஸ் அ மென்டார் எந்த மாதிரியான இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது கேகேஆர் டீமோட இதுனா அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இனாகுரல் சாம்பியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வருவோமே. ஸோ இனாகுரல் 2008 தான் அவங்க லாஸ்ட்டாக சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க அகெயின்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரீமாகவே தான் இருக்கே தவிர அதை வந்து அச்சீவ் பண்ண முடியல. ஸோ 2022 ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருந்துச்சு அகெயின்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஒரு இதுவும் பெருசாக போகல. நல்லா பண்ணாங்க அந்த சீசன் பொறுத்த வரைக்கும். பட் ஃபைனல்ஸில் இது பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் நீங்கள் 3 சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிடுறாங்க. 22லேருந்தே நீங்கள் 22, 23, 24 இந்த 3 இயர்ஸில் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருந்திருக்கு. ஒரு ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும், ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், அஸ்வின், சஹல், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஷிம்ரன் ஹெட்மேயர் இவங்க எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு லாஸ்ட் 3 சீசன்ஸில் ராஜஸ்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ஒரு 2022 ஒரு ஃபைனல்ஸ், 2023 அன்ஃபார்ச்சுனேட்லி கான் த்ரூ டு த பிளே ஆஃப். 2024 ஒரு குவாலிஃபைட் 2ல் நல்லாவே பண்ணாங்க. ஃபைனல்ஸ் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி SRHக்கு அகேன்ஸ்டாக குவாலிஃபைட் 2ல் லாஸ் ஆவாங்க. ஸோ நல்ல ஒரு சைடாக தான் இருந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போது அவங்க என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு ஆப்ஷனில் இது பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர் எடுத்துருக்காங்க, ஒரு மஹேஷ் தீக்ஷனா, வனிந்து அசரங்கா, தென் ஒரு நிதிஷ் ராணா மாதிரியான பிளேயர்லாம் எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் என்ன சொல்ல மாதிரி பேலன்ஸான சைடாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு செஹல் இல்லை, அஸ்வின் இல்லை, இந்த மாதிரி மெயின் திங் ஜோஸ் பட்லர் இல்லை. ஏன்னா ஜோஸ் பட்லர் வந்து ஒரு ஃப்ரம் அந்த 2018 பார்த்தா RRக்கு நல்லாவே தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களால ஒரு ரீட்டைன் பண்ண முடியல. பிகாஸ் ஆஃப் சம் ஒரு இஷ்யூஸ் லைக் மேபி அந்த இன்டர்நேஷ்னல் கன்சர்ன்ஸ் என்னன்னு தெரியல. அதனால வந்து பட்லர் மேலே ட்ரெஸ் பண்ணி அவங்க ரீட்டைன் பண்ணலை. பட் அதை தாண்டி பார்த்தா RR டீம் ஒரு நல்ல ஒரு ரிட்டென்ஷனாக தான் ரிட்டென்ஷனாக ஆப்ஷன் நல்ல பிக்ஸ் தான் எடுத்துருக்காங்க. ஒரு நிதிஷ் ராணா வந்து உங்களுக்கு ஒரு டாப்பரில் வந்து ஒரு SSV ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சனுக்கு அடுத்து ஒரு நிதிஷ் ராணா ஒரு ட்ரஸ்ட் கொடுப்பார் அந்த ஒரு இதில். அதுக்கப்புறம் சுபம் தூபே டொமஸ்டிக்கில் நல்லாவே பண்ணியிருக்காரு அவர் ஒரு இது. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்மேயராக இருக்கட்டும், தென் த்ருவ் ஜுரல் அண்ட் தென் அசரங்கா, மஹேஷ் தீக்ஷனா, தே ஆர் போத் வெல் டன் ஃபார் ஸ்ரீலங்கா. ஜோ ஃப்ராச்சர் இஸ் பேக் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த அட் த சேம் டைம் இனாகுரல் சாம்பியன்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கான ஒரு சாம்பியன்ஷிப் அடிக்கிற சான்சஸும் நிறையவே இருக்குது. ஸோ எப்படி கேகேஆரில் வந்து அந்த சப்போர்ட் ஸ்டாஃப் சேஞ்சஸ் இருக்கோ RRலே ஒரு கம்ப்ளீட்லி சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஸோ ஹெட் கோச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் இந்தியன் டீம் கிரிக்கெட்டர் அண்ட் ஃபார்மர் இந்தியன் டீம் ஹெட் கோச், தென் ஃபார்மர் RR பிளேயர் ஆல்சோ ராகுல் டிராவிட் இஸ் பேக் டு RR சைட் ஆஸ் ஹெட் கோச்சாக ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ டிராவிட் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து ஒரு நல்ல ஒரு க்ரூம் பண்ணுற ஒரு பிளேயர், நல்லா என்கரேஜ் பண்ணி ஒரு நல்ல ஒரு இதுக்கு கொண்டு போய் அந்த மாதிரி தான் நம்ம ஒரு சுப்மன் கில் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் அந்த மாதிரி க்ரூம் ஆகி இன்றைக்கி இந்தியா வரைக்கும் ஆடிடுறாங்க. அதுதான் மெயின் ரீசனாக ராகுல் டிராவிடோட ப்ரெசன்ஸ் இல்லை கன்ஃபார்ம். இந்த மாதிரி அண்டர் 19 பிளேயர்ஸ்லாம் நல்ல ஒரு க்ரூம் பண்ணி என்கரேஜ் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து RR மாதிரி ஒரு டீம் ஹெட் கோச்சாக வரங்கிறது இட்ஸ் அமேசிங் ஒன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் இந்தியன் டீம் பேட்டிங் கோச் விக்ரம் ராத்தோர் தான் பேட்டிங் கோச்சாக இருக்கார். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஸோ டேரக்டர் குமார் சங்கர் தான் கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ நல்ல ஒரு ரேம்போவாக தான் இருக்கும் இந்த ஒரு சீசன். RR பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ சப்போர்ட் ஸ்டாஃப்ஸாகவும் சரி, ஒரு டீமாகவும் சரி, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி RR கிட்டேருந்து. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா SRH and LSG பற்றி நான் இது பண்ண. See you in the next video guys.